பசும்பாலில் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து பசுமாட்டுக்கு ஏற்றுறது எதுக்கு? அதிகமான பால் சுரக்கணும், அதாவது தேவைக்கு விட அதிகமாக பால் சுரக்கணும்னு சொல்லிட்டு செயற்கையான ஒரு தூண்டலை அந்த ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குது. அப்போ அந்த இன்ஜெக்ஷனை தொடர்ந்து போட்டுகிட்டே வரும்போது அந்த பசுமாடு உடைய அந்த செயற்கை தூண்டல், இப்போது நம்ம எப்படி வந்து ஒரு பெயின் கில்லர் போட்டு தொடர்ச்சியாக வந்து நரம்பு மண்டலத்தை வந்து தூங்க வச்சு பாதிக்கப்படைச்சி மரத்து போக வச்சு அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்க வைக்கிறோமோ, அதே மாதிரி இயற்கையாக வந்து சுரக்க வேண்டிய ஒரு பால் நமக்கே தெரியும். ஒரு குழந்தையுடைய ஒரு குழந்தை அழுகுங்கும் போது தான் அந்த குழந்தையோட பசி உணர்வு இங்கே தாய்க்கு வந்து அந்த ஒரு உணர்வை தூண்டி அப்போ தான் வந்து அந்த குழந்தைக்கு இங்கே தாய்க்கு வந்து ஒரு பால் சுரக்க வேண்டிய அந்த தன்மை ஹார்மோன்ஸ் இதுவாகும். இதுதான் வந்து உடம்புடைய அடிப்படை. ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இந்த தாய்ப்பால் கொடுக்குற இடத்துல தான் வந்து இருக்குது. அப்போ அந்த குழந்தை அழுகும்போது தான் இங்கே பால் சுரக்கும். ஸோ அப்படியான ஒரு கட்டமைப்பு கொண்டது தான் உடலும் இந்த பிரபஞ்சத்துடைய அமைப்பு, படைப்புடைய அமைப்பு. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பசுக்கண்ணு வந்து கண்ணுக்குட்டி பால் அழறதுக்கு முன்னாடியே தான் வந்து பாலை கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் இன்ஜெக்ஷனை போட்டு செயற்கையாக பாலை தூண்டல் செய்கிறாங்க. அப்போ இயற்கையாக நடத்த வேண்டிய ஒரு விஷயத்தை செயற்கையாக தூண்டல் கொடுக்கும்போது அந்த மாடுடைய அதோடைய இயற்கையான தன்மை வந்து எழுந்து போகுது. அப்போ தொடர்ச்சியாக அந்த ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் போடுறதுனால மாடு மலட்டுத்தன்மைக்கு வரதுக்கான வாய்ப்பும் அதெல்லாத்தையும் தாண்டி அந்த ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் ஒரு வழியாக வர நம்ம பால் அந்த சுரக்கிற பால் இருக்கிறனால நம்ம உடம்புல வந்து நிறையா ஒவ்வாமை நோய்களும் வேறு சில நோய்களும் ஏற்படுறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மலச்சிக்கல், இன்னும் வந்து தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், இது எல்லாமே வந்து இந்த இன்ஜெக்ஷனால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மாடு இப்போ கண்ணுக்குட்டி மீனதுன்னா பிறக்கும்போதே இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, வேகமாக வளர்ச்சிக்கான ஒரு கண்ணுக்குட்டி போடுற இன்ஜெக்ஷன் சொன்னோம் இல்லையா, RBGH ரீகாம்பினன்ட் போவைன் க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிற இந்த இன்ஜெக்ஷனை வந்து கண்ணுக்குட்டிக்கு 3வது மாதத்துலேருந்தே போட ஆரம்பிக்கும் போது வேகமாக நம்ம வந்து இயற்கையாக வளர்கிறத விட அதிவேகமாக வந்து அந்த கண்ணுக்குட்டி வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த அந்த கண்ணுக்குட்டி வந்து பெருசாகி பசுமாடாக மாறும்போது அப்போது இந்த இன்ஜெக்ஷனுடைய தாக்கம் வந்து பால் வழியாக நமக்கு கடத்தப்படுது. இதுவுமே பலதரப்பட்ட நோய்களை வந்து பால் சாப்பிட்றவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்றதையும் ஆய்வுபூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி வந்து பசுமாட்டுக்கே இத்தனை தொந்தரவுகள் இருக்குன்னா இந்த பேக்கெட் பாலில் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்தது சிந்தட்டிக் மில்க் அப்படிங்கிற செயற்கை பாலை பற்றி யோசிச்சுப்பாங்க. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ பெண்களுக்கும் நான் என்ன சொன்னேன், சினைப்பை சம்மந்தப்பட்ட நோய்களும் இந்த பாலால் ஏற்படுது. அந்த பாலில் இருக்கிற பாலை செரிமானம் பண்ணும்பொழுது உற்பத்தி ஆகிற கேலக்சோஜன் அப்படிங்கிற ஒரு சுரபி அந்த ஒரு சுரக்கிறதுனால பெண்களுக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள், சினைப்பை கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். இதை வந்து நிறைய சங்க இலக்கிய பாடல்கள் வந்து தாய்ப்பாலுடைய அருமையை வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ அதை ஒரு முக்கியமான ஒரு பாட்டை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய் நன்கு அமையா குழனும் வயிறார தாய்முலை உண்ணா குழவியும் தேய்மரபின் கல்வி மாண்பு இல்லா மாந்தரும் இம்மூவர் நல்குறவு சேரப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்க இலக்கிய பாடல் இருக்கு. அப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வயிறார தாய்முலை உண்ணா குழவியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வயிறார தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகள், சின்ன வயசு தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகள் வந்து வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 பேர் வயிறார தாய்ப்பால் குடிக்காதவங்களும் நல்ல கல்வி அறிவு பெறாதவங்களும் நல்லா வந்து பேச்சு திறமை இல்லாதவங்களும் இவங்க 3 பேரும் வந்து துன்பப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம தாய்ப்பாலுடைய அருமையை வந்து சங்க இலக்கிய பாடல்கள் வந்து சொல்லலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் பால் குடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஹஸ்கி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கார். அவர் ஒரு பேராசிரியர், ஜான் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் டாக்டர் ஹஸ்கி. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் குடிக்காதீர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாலில் வந்து கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி தானே பால் குடிக்க சொல்கிறாங்க இல்லையா. அப்போது பாலில் கால்சியம் இருக்குது அப்படின்னா உண்மைதான், பாலில் கால்சியம் இருக்குன்னே நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கிறோம். அதை குடிக்கும்பொழுது கால்சியம் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுன்றதையும் ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கால்சியத்தை அந்த பாலில் இருக்கிற அமிலத்தன்மை இருக்கு இல்லையா, பால்லேருந்து உற்பத்தி ஆகிற அமிலத்தன்மையை சரிப்படுத்துறதுக்காக, அதை சமன்படுத்துறதுக்காக
எலும்பு வந்து உருகி, அந்த எலும்பு உருகி அதுலேருந்து இருக்கிற கால்சியத்தை எடுத்து அந்த அமிலத்தன்மையை சமன் செய்யுது அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போது நம்ம ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம், அந்த எலும்பில் இருக்கிற கால்சியத்தை எடுத்துனா பாலில் இருக்க அந்த அமிலத்தன்மையை சமன் செய்யுதுன்னா, அப்போ நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் தான் வேஸ்ட் ஆகுது. அப்போது நம்ம உடம்புக்கு வந்து பால் வந்து கெடுதி. இப்போ நம்ம வந்து பால்லேருந்து கால்சியத்தை எடுத்துக்கிறத விட நம்ம உடம்புல இருக்கிற கால்சியத்தை தான் வந்து அதிகமாக இழக்கிறோம் அப்படிங்கிறத அவர் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கார். இப்போ பால் குடிக்கிறதுனால நமக்கு கால்சியம் உற்பத்தி ஆகுதா, இல்லை நம்ம இப்போ கால்சியத்தை இழக்கிறோமான்றதை வந்து நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரியான பதிவுகள் வழியாக வந்து நம்ம வந்து தெரியும், மிகினும் குறையினும் நோய் தானே. இப்போ கால்சியம் வந்து நம்ம எக்ஸஸாக நம்ம இழக்கிறதும் நோய் தான், அது அதிகமாக கிடைக்கிறது நோய் தான், ரெண்டுமே நோய் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜான் ஹஸ்கி வந்து இந்த பால் குடிக்காதீர்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறைய அதாவது ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து பாலை பற்றி நிறைய வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. லூயி கேரவன் 1940 தான். அப்போது லூயி கேரவன் சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர், அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது. இப்போ பாலில் வந்து கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே பாலில் வந்து கால்சியம் இருக்குன்னா கால்சியம் பாலில் வந்து கிடைக்கிறதுக்கு மாடு என்ன சாப்பிடுது? மாடு வந்து கால்சியத்தை சாப்பிடுதா? மாடு நேரடியாக கால்சியத்தை எடுத்துக்குதா, இல்லை கால்சியம் பெறதுக்காக வேறு என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க. இப்போ மாடு என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு ஆய்வு செய்யும்போது, மாடு சாப்பிட்றது வந்து வைக்கோலில் வந்து மெக்னீஷியம் இருக்குது இல்லையா, வைக்கோல் மெக்னீஷியம் இருக்குது. அப்போது மெக்னீஷியத்தை எடுத்துக்கிட்டு தான் அது நமக்கு பால் வழியாக கால்சியம் தருது. இதுதான் உடம்போட தன்மை. இதை தான் வந்து நாங்கள் வந்து மரபொழி மருத்துவங்களில் நாங்கள் வந்து உடம்புக்கு வந்து தனியாக எந்த சத்தும் வைட்டமின், கால்சியம், புரோட்டீன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சத்துக்களும் தனித்தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்ற எளிமையான எப்படிப்பட்ட உணவுகள் இருந்தும் உடல் தனக்கு தேவையான சத்துக்களை வந்து உற்பத்தி செஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இதை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த கிராமப்புறங்களில் நீங்கள் பார்க்கலாம், விவசாய குடிகள் வந்து வெறும் பழைய சாதம், பட்டை மிளகா இல்லை வெங்காயம், சின்ன வெங்காயம் இவ்வளோ தான் வந்து அவங்களுடைய உணவுகளாக இருக்கும். ஒரு வேளை தான் வந்து சுடுகஞ்சி சாப்பிடுவாங்க. அதையும் பெருசாக வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியான பேலன்ஸ்டு டயட்லாம் எதுவும் கிடையாது. ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒன்று, வைட்டமின்ஸ்க்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன்ஸ்க்கு பல்சஸ், வைட்டமின்க்கு வந்து கேரட் சாப்பிட்றோம் அப்படிலாம் வந்து அவங்க பிரித்து சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு காயை போட்டு ஒரு குழம்போ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடுவோம் இல்லையா. அப்போ அவங்க சாப்பிட்ற அந்த பழைய கஞ்சிலேருந்தும் அந்த வெங்காயத்துலேருந்தும் உடல் தனக்கு தேவையான என்னென்ன சத்தோ அவங்க அதை எடுத்துக்குது. இப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் பார்த்தினாலும், அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்தினாலும் எந்த விதமான கண்ணாடி போட்டது கிடையாது. இல்லை அவங்களுக்கு கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சீக்கிரமாக சரியாகுது. இல்லை கை கால் வலி அப்படின்னு நம்மள மாதிரி கஷ்டப்படுறது இல்லை. கால்சியம் டிஃபிஷியன்சினால் வர தொந்தரவுகளில் அவங்க வந்து எந்த விதமான பாதிப்புமே அந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இது பண்ணல, கஷ்டப்பட்டதில்லை. அவங்க இன்னும் கூடுதலாக நம்மளை விட 3-4 மடங்கு அதிகமாக வேலை செய்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து அந்த ஸ்டாமினா கிடைக்குது, நமக்கு அந்த ஸ்டாமினா கிடைக்கும். நம்ம குழந்தைகள் பால் சாப்பிட்டு வளர்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது கிடையாது. கிராமங்களில் வந்து அந்தளவுக்கு இப்போ இல்லை, நான் சொல்கிறது சில காலங்கள் முன்னாடி பால் கிடைக்கிற அந்த அளவுக்கு வந்து துரிதமாக கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ அந்த குழந்தைங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டாமினாவும் அந்த மனிதர்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாமினாவும் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம எல்லா விதமான சத்துக்கள் கொண்ட பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்றோம். இது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை நம்ம பிடிச்சி, நமக்கு என்ன பிடிக்குது, எந்த சுவை பிடிக்குதோ அந்த சுவையை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல எது நம்ம அந்த இவங்க அலோபதி முறையிலேயே கால்சியம் டெஃபிஷியன்சியோ இல்லை வைட்டமின்ஸ் டெஃபிஷியன்சியோ எந்த டெஃபிஷியன்சியோ அதை அந்த உடல் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ஃபுல்ஃபில் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அந்த சத்தை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த சுவையிலேருந்து நம்ம சாப்பிட்ற சுவையிலேருந்து அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து உடம்போட அடிப்படை. இப்போ நம்ம வந்து இதை நல்லா இருக்குது, கீரையில் தான் வந்து சத்து இருக்குது, இல்லை ஒரு ஆப்பிளில் தான் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ராபெரியில் இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையுமே வந்து ரிச் ஃபுட், இதை வந்து ரிச் ஃபுட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக, விளம்பரப்படுத்துறதுக்காகவும், மாற்றுறதுக்காகவும் நடத்துகிற ஒரு உணவு என்ன சொல்ல அரசியல் தான் வந்து இந்த மாதிரியான சத்து பிரித்தல் அப்படின்றது தான் உண்மை. இந்த சத்து பிரிக்கிறது வந்தது சமீபமாக அலோபதி வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள், நம்ம கிராமத்தில் இருந்தவங்களோ இல்லை நம்ம வாழ்ந்த நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் யாருமே வந்து சத்து பிரித்து சாப்பிட்டதே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச உணவை தான் சாப்பிட்ருக்காங்க, ருசிச்சு ருசியோடு சாப்பிட்ருக்காங்க. நல்ல உணவை டேஸ்ட்டாக சமைச்சு நல்ல உப்பு அறுசுவைகளையும் வந்து அவங்களோட உணவில் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிட்ற உணவு அவங்களுக்கு தேவையான சத்தை கொடுத்துச்சு. அவங்க இதில் எந்த பாகுபாடும், எந்த உணவு பற்றின எந்த ஒரு நாலேஜோ, கேதர்டு நாலேஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சேகரிக்கப்பட்ட அறிவோ அதில் எதுவுமே கிடையாது. அவங்க தன்னுடைய உணவுகளை தனக்கு பொதுவாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டு அவங்க அதை வந்து முதல்ல உணவை வந்து பாகுபாடு பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைக்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி வந்து நம்ம வந்து உணவை வந்து பார்க்கக்கூடாது சரிங்களா. அப்போ இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்தை வந்து
உடம்பே உற்பத்தி பண்ணிக்கோன்றத லூயி கேரவன் வந்து இந்த ஆய்வு வழியாக மாடு சாப்பிட்ற வைக்கோல்லேருந்து அவர் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி சொன்னார். அதுவும் இல்லாமல் நம்ம கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோழி சாப்பிட்ற புழுக்கள் இல்லை சிறு தானியங்களில் வந்து மைக்கா தான் இருக்குது. அப்போது மைக்காவை உடம்பு எடுத்துக்கிட்டு கோழியோட உடம்பு மைக்கா சாப்பிட்டு அது என்னவா தருது? கோழி முட்டையில் கால்சியம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அப்போது மைக்கா சாப்பிட்டு நமக்கு அந்த முட்டையில் வந்து ப்ரோட்டீனும் கால்சியமும் வந்து அது தருது. இப்போ உள்ளே போகிற ஒரு பொருள் வெளிப்படுற ஒரு பொருள். இது வந்து வெத்தலையில் பார்த்துக்கலாம். வெத்தலையும் பச்சை கலரில் நம்ம சாப்பிடுவோம், ஆனால் அது வெளிப்படுற நிறம் வந்து சிகப்பாக. இப்போ இதுதான் உடம்போட தன்மை. அது ஒரு பொருள் வந்து வாய்க்குள்ளே போகுதுன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற என்சைம்ஸ் சுரப்பிகளில் அதை கலக்கும்பொழுது அது வேறு ஒரு தன்மையில் உடைக்கப்பட்டு அதோடைய அணுக்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் உடைக்கப்பட்டு வேறு மாதிரியாக கன்வெர்ட் ஆகி மாறுன்றதான் உண்மை. இதை நம்மளுடைய உடம்புலேயே நம்ம பார்க்கலாமே. நம்ம சாப்பிட்ற உணவு அதே கலர்லேயே நம்மளுடைய மலம் வெளியேறுது. நம்ம சாப்பிட்ற உணவுகள் எத்தனையோ விதமான ப்ராசஸ்க்கு அப்புறம் வெளியேற மலக்கழிவை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கலரில் தான் இருக்குது இல்லையா. இப்போ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், இதே உடம்போட ப்ராசஸ் தான் மாடு இல்லை பிற விலங்கினங்கள்லேயும் இருக்குது. இப்போ அங்கேயும் வந்து இந்த பால் அவங்க விலங்கினங்கள் சாப்பிட்ற உணவு வந்து வெளிப்படுற பாலில் இருந்தும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம சத்துக்காக எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த உலக அளவில் இருக்கிற ஆய்வுகள் எல்லாமே நமக்கு சொல்லுது. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் நம்ம சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான நம்ம கேள்வி. பால் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். அது போக பால் சாப்பிட்றதுனால உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய விளைவுகளை வந்து தரும் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் வருது அப்படிங்கிறது. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரசாயன மருந்துகளுக்கு ஈக்குவலான ஒரு உணவுப் பொருளாக வந்து பால் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நம்ம குழந்தைகள் இன்றைக்கி படுற கஷ்டங்கள் எல்லாத்துக்குமான காரணம் கண் பாதிப்பு, கண் குறைகள்லாம் கூட பாலால் தான் வருதுன்றத சொல்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பால் சாப்பிட்டே வந்தீங்கன்னா நுரையீரல் பாதிக்கப்பட்டு நுரையீரல் சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான நோய்கள், எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிற நோய்கள் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. அடுத்தடுத்த லெவலில் கண்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி குழந்தைங்க சின்ன பசங்க கூட ஒரு 2வது 3வது படிக்கிற குழந்தைங்க கூட கண்ணாடி போடுறாங்க. இது காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம பால் கொடுத்து அவங்க உடம்புல கழிவுகளை தேக்க வச்சிடும். கழிவுகள் தேங்கும்போது அது உறுப்புகளை பாதிக்குது, கண் பார்வையும் சேர்த்து பாதிக்குதுன்றது தான். இப்போ நம்ம இனிமேல் நம்ம தான் டிசைட் பண்ணோம் பால் எடுத்துக்கிறதா வேணாவா அப்படின்னு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு உயிருடைய உணவை வந்து நம்ம பறித்து சாப்பிடுறோம். இது வந்து அடிப்படை அறமற்ற தன்மைன்னு நான் சொல்லுவேன். இது தர்மமே கிடையாது இல்லையா. நம்மளுடைய ஏதாவது ஒரு விலங்கு வந்து மனுஷங்களுடைய பாலை வந்து குடிக்குதா இல்லை, அதை குடித்தா அதால் வளர முடியுமா? நீங்கள் யானைக்கோ இல்லை ஒரு மாட்டுக்கே கூட, கண்ணுக்குட்டிக்கே கூட நம்ம தாய்ப்பாலை குடிக்க வச்சு வளர்த்து பாருங்கள். அந்த மாட்டுக்கு அது கிடைக்க வேண்டிய பூர்ண சத்துக்கள் வந்து நம்ம தாய்ப்பால் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. நமக்கு வேணால் தாய்ப்பால் வந்து ஒரு நல்ல அதீத உணவாக இருக்கலாம், ஆனால் கண்ணுக்குட்டிக்கு அதில் லேப்ஸ் தான், அதோடைய வளர்ச்சிக்கு அது நிறைய பற்றாக்குறைகள் இருக்குது. அப்போது இப்படி இருக்கும்போது ஒரு கண்ணுக்குட்டியோட உணவை வந்து நம்ம பறித்து சாப்பிடும்போது இது மிகப்பெரிய பாவம் இல்லையா? இதை நம்ம தொடர்ந்து செய்யணுமா? சரி, அப்படி ஒரு பாவத்தை நம்ம அதை சொல்கிற மாதிரி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு எல்லாரையும் கொண்டு சாப்பிட்றோமே, அப்போ அதெல்லாம் வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? அப்படி நம்ம சாப்பிட்றதுனால ஒரு பயன் இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நம்ம கிடைக்குதுன்னா சாப்பிடலாம். ஆனால் எதுவுமே கிடைக்காம உடம்புக்கு ஊறு விளைவிக்கிற ஒரு உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்டு மேலும் மேலும் நம்ம உடம்போடைய ஆரோக்கியத்தை இழக்கணுமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இனி பால் பயன்பாட்டை நம்ம எவ்வளோக்கு குறைச்சிக்கிறோமோ நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி பயணிப்போம். நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால தொந்தரவுகள், நோய்கள் வந்து நம்ம வெளிப்படுத்தி இனிமேல் நம்ம உடம்புல வந்து கழிவுகள் தேங்காமல் இருக்கணும்னா நம்ம செரிமான சக்தியை பலமாக வச்சுக்கணும். நம்ம செரிமானத்தை கெடுக்கிற முதல் உணவாக பால் இருக்கிறதுனால, அதுவும் அதிகமாக புழங்குற ஒரு உணவாக பால் இருக்கிறதுனால நம்ம வந்து இனியிலேருந்து இந்த பால் பயன்பாட்டை குறைச்சிக்கணும். சரிங்களா? நன்றி. தொடர்ந்து இன்னும் பல உணவுகளை பற்றின விஷயங்கள், அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அது எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி. நன்றி.